இந்த கதை பேசுறது இது ஒரு புத்திசாலி நரியுடைய கதை. இது பேசும் குகை அப்படிங்கிற ஒரு கதை. இது பஞ்சதந்திர கதைகளில் வரும். ஒரு அறிவே சிறந்த ஆயுதம் அப்படிங்கிறது விளக்கம். ஒரு காட்டில் ஒரு சிங்கம், அது பேர் கரகரணாகரன் அப்படிங்கிற ஒரு சிங்கம் வசித்து வந்தது. அதுக்கு ஒரு நாள் வேட்டைக்கு போச்சு. எதுவுமே கிடைக்கல, சாப்பிட ரொம்பவும் பசியோடு இருக்குது. அப்போ அது அங்கே ஒரு குகையை பார்க்குது. சரி, இரவு நேரத்தில் எப்படியும் அந்த குகைக்கு ஏதாவது ஒரு மிருகம் வரும், நாம் அதை பிடிச்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குகைக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்ருக்குது. பசியோடு இருந்துச்சு. நிச்சயமாக ஏதாவது ராத்திரியில் ஒரு விலங்கு வரும் தங்கறதுக்கு அந்த குகைக்கு, அப்போ பிடிச்சி சாப்பிட்றலாம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த சிங்கம் அங்கேயே படுத்துருக்குது. அந்த குகை ஒரு நரியோட குகை. அந்த நரி பேர் ததிபுச்சம். அது வருது. அந்த நரி பார்க்கும்போது அங்கே இருக்கிற கால் தடங்களை பார்க்குது. அது பார்த்தா சிங்கத்தினோட தடங்கள். அது குகைக்கு உள்ளே போகிற மாதிரி தான் இருந்துச்சே தவிர வெளியில் வர்ற மாதிரி இல்லை. அந்த காத்தடங்கள் உள்ளே போகிறத அந்த நரி கவனிச்சுது. ஆனால் அது வெளியே வந்ததற்கான அடையாளம் எதுவுமே இல்லை. அதனால் நரிக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நரி என்ன பண்ணுது, அந்த குகை வாயிலேயே நின்று ஒரு தந்திரம் யோசிக்குது. அப்போ என்ன சொல்லுது, குகை கிட்ட பேசுகிற மாதிரி குகை வாசலில் நின்றுட்டு, ஓ குகையே, நலமாக இருக்கிறியா? நான் உள்ளே வரலாமா? ஏன் அமைதியாக இருக்க? நான் தினமும் வரும்போதும் போகும்போதும் நீ என்கிட்ட பேசுவியே, இன்னைக்கு நான் வந்திருக்கேன், நீ ஏன் பேசலை அப்படின்னு இந்த குகை கிட்ட கேட்குது. நீ ஒன்றும் சொல்லலைன்னா நான் வேறு குகைக்கு போயிடுவேன் அப்படின்னு நரி சத்தமாக சொல்லுது. அப்போ தானே உள்ளே இருக்கிறவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லி அந்த நரி அந்த குகை கிட்ட பேசுகிற மாதிரி சொல்லுது. நீ பதில் சொல்லலைன்னா நான் வேறு குகைக்கு போயிடுவேன். குகை பேசு, நீ ரொம்ப நல்லவனாச்சே, எப்பவும் நான் வரும்போது போகும்போதெல்லாம் நீ பேசுவியே அப்படின்னு சொல்லுது. சரின்னு உள்ளே இருந்த சிங்கத்துக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஒருவேளை இந்த குகை தினமும் நரிக்கிட்ட பேசுமோ, நாம் உள்ளே இருப்பதா பயந்து பேசாமல் இருக்குதோ அப்படின்னு இந்த சிங்கம் நினச்சிக்கிட்டு சரி நம்ம பதில் சொல்லலைன்னா நரி ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாம் பதில் பேசுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது அந்த சிங்கம், இந்த நரிகிட்ட சொல்லணும். நரிகிட்ட சொல்லலை, அந்த குகை பேசுகிற மாதிரி என்ன சொல்லுது அப்படின்னா, கரகரன்னு குரலில் சிங்கம் என்ன சொல்லுது, நம்ம பேசலான்னா அந்த நரி ஓடி போயிடும், அப்புறம் இன்றைக்கி பசிக்கு நமக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு. வா நண்பனே, உள்ளே வா, உனக்காகத்தான் காத்திருக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லுது. என்ன பார்த்தீங்களா, சிங்கம் ஏமாந்து போச்சு. உடனே என்ன சொல்லுது, வா நண்பனே வா, உனக்கு தான் காத்திருக்கிறேன், உள்ள வா அப்படின்னு சொன்ன உடனே நரிக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, உள்ள யாரும் சிங்கம் இருக்குது, சிங்கத்தினுடைய குரல் தான் இது, நாம் உள்ளே போனால் நம்மளை பிடிச்சி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தன்னுடைய புத்தி உபயோகித்து சொன்னதுனால தான் அதுக்கு தெரிஞ்சுது. அதனால் சிங்கத்தன் குரலை கேட்ட நரி என்ன பண்ணுச்சு, குகை என்றுமே பேசாது அப்படின்னு உணர்ந்து அங்கிருந்து ஓடியே போச்சு. இப்போ பாவம் சிங்கம் என்னாச்சு, அங்கேயே உட்காந்துட்டு ரொம்ப ஏமாந்து போச்சு. இதிலிருந்து என்ன நீதி கிடைக்குது அப்படின்னா, ஆபத்து வரும்போது பதற்றப்படாமல் அறிவை பயன்படுத்தினா எத்தகைய பெரிய சிக்கலிலிருந்தும் தப்பிக்கலாம். இந்த நரி தன்னுடைய புத்தியை யோசிச்சுது பதற்றம் இல்லாமல்.
அதனால் சிங்கத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி குகைக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசி சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடியே போச்சு. அது நினைக்குது, ஐயோ கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நம்ம உயிருக்கே ஆபத்தாக இருந்திருக்கும், இந்த சிங்கம் நம்மளை பிடிச்சி சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிப்போச்சு. இப்போ நரி புத்திசாலி தானே. அதனால் இந்த கதையில் கிடைக்கிற நீதி என்னென்னா, ஆபத்து வரும்போது பதட்டம் இல்லாமல் அறிவை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த கதையில் கிடைக்கிற நீதி. சிங்கம் பாவம் சாப்பாடு இல்லாமல் ஏமாந்து போச்சு. குழந்தைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா என்னுடைய இந்த சேனலுக்கு இந்த நரி மாதிரி நீங்களும் புத்திசாலிகளாக இருந்து என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பாருங்கள். உங்களுக்கு நிறைய நான் கதைகளும் பாட்டும் சொல்கிறேன். நீங்கள் இந்த கிட்ஸ் ஷோ டிவி எல்கே இதை நீங்கள் தவறாமல் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நல்ல நல்ல கதைகள் சொல்ல நான் காத்திருக்கேன். பாருங்கள், நிறைய எப்படி பார்க்குது பார்த்திங்களா புத்திசாலித்தனமாக. அது மாதிரி நீங்களும் புத்திசாலித்தனமாக இருங்க குழந்தைகளே. சிங்கம் பாவம் ஏமாந்து போய் பாவம் அழுகுது பார்த்திங்களா. சிங்கத்துக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை. எங்கேயாவது குகை பேசுமா அப்படின்னு நினச்சி பார்த்துருக்குறோம், நினைக்கல. குகை பேசுகிற மாதிரி நரிக்கிட்ட வா வா உள்ள வா அப்படின்னு சொன்னதுனால நரி ஆபத்தை உணர்ந்து தப்பிச்சு ஓடியே போச்சு. அதனால் குழந்தைகளே, ஆபத்து வரும்போது நீங்களும் மூளையை யூஸ் பண்ணி மூளையோடு நம்ம தந்திரமாக செயல்பட்டால் இந்த நரி மாதிரி ஆபத்துலேருந்து தப்பிச்சுக்கலாம். குழந்தைகளே, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டெல்லாம் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய கதைகள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். போகலாமா? வரட்டுமா? மறுபடியும் அடுத்த கதையில் பார்க்கலாம். அடுத்தது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டான கதை சொல்ல போகிறேன். அதாவது ஒரு இனிப்பு பலகார கடையும் அந்த ஓனரும் அந்த இனிப்பு கடைகளில் இருந்த இனிப்புகளும் பேசிக்கிற மாதிரி ஒரு கதை சொல்ல போகிறேன். பாருங்கள், நிறைய எப்படி தப்பிச்சு ஓடுது பார்த்திங்களா. அது மாதிரி புத்திசாலித்தனமாக நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? குழந்தைகளே, இந்த கதையை கேட்டு நீங்கள் மகிழ்ந்திருப்பீங்க. இன்னும் நிறைய கதைகள் நான் சொல்கிறேன். என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா? மறுபடியும் பார்க்கலாமா குழந்தைகளே? பை குட்டீஸ். போகலாமா? வாங்க.